ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன ரெசிபினா, ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா, உங்கள் குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. நம்ம வீடியோஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு நாட்டு சக்கரை, வாழைப்பழம், ஒரு வாழைப்பழம், ஒரு முட்டை, ஒரு கப்பு பால் இருந்தால் போதும். நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். 2 கப்பு கோதுமை மாவு. நான் வந்து ரேஷனில் வாங்கின கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இதை வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை 2 கப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன கோதுமை மாவு இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா இல்லைனா பேக்கிங் பவுடர் எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வேணான்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். 2 ஏலக்காய் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கோதுமை மாவு எடுத்த கப்புலேயே அரை கப்பு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வெள்ளை சக்கரை இருந்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம லிக்விட் ஐட்டம் சேர்க்க போகிறோம். ஒரு கப்பு பால், இதோட காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். முட்டை யூஸ் பண்ணும்போது எப்பவும் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்கள் சீக்கிரமாக காலையில் எழுந்திரிச்சு 5 மினிட்ஸ்லேயே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். அப்படி இல்லைனா ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா வந்தவுடனே சூடாக ஊற்றி கொடுக்கலாம். ஒரு வாழைப்பழம், நான் வந்து செவ்வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட எந்த வாழைப்பழம் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது. நேந்திர பழம் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. செவ்வாழை பழத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை கண்டிப்பாக நம்ம ரெகுலராக ஃபுட்டில் நம்ம வந்து எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கும் இதை கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். வாழைப்பழம் அப்படியே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபுட்டில் கலந்து கொடுத்துடலாம். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கப்பு நம்ம கோதுமை மாவும் பாலும் எடுத்து அதே கப்பில் தான் ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி தோசை மாவு பதத்தில் தான் இருக்கணும். நான் சொன்ன அளவில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் பேக்கிங் சோடா இல்லைனா பேக்கிங் பவுடர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பேக்கிங் சோடா நம்ம ஏன் போட்டோம்னா, நம்ம ரொம்ப நேரம் ஆனால் கூட அது அப்படியே சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம அதை ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ஒரு தோசை கல் வச்சுட்டு அதில் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். மாவை வந்து அதில் ஊற்றிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நெய்யை சுற்றி நல்லா நெய் ஊற்றிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் தாராளமாகவே நெய் ஊற்றிக்கோங்க. இது 2 மினிட்ஸ் தான் இது வேகிறதுக்கு. திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. இது மேலே நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஹனி ஊற்றி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.